வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். 2026 ராயல் ரம்போ ரியாத்தில் நடக்குது, சவுதி அரேபியாவில். 2026 பார்த்தீங்கன்னா 2026 முழுக்க சவுதியில் தான் நிறைய மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ சவுதி ஈவெண்ட்னால சவுதி இயராக தான் நடக்க போகுது. இந்த 2026 ராயல் ரம்போ அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2025 ராயல் ரம்போ எப்படி இருந்தது, அந்த 2025 வருஷமே எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆரம்பம் கரெக்டாக இருந்தால் தான் முடிவும் சரியாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2024 ராயல் ரம்போ வின்னர் கோடி ரோட்ஸ் 2024 எண்டிங் எப்படி முடித்தார், நல்லா இருந்ததில்ல. அதே போல் 2026 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ராயல் ரம்போ அப்படிங்கிறது பல ரசலர்ஸோடைய கெரியரே மாற்றிருக்குது, பல பேருடைய இயரையே மாற்றிருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான ஈவெண்ட் தான் ராயல் ரம்பிள் 2026. அதில் என்ன நடக்கும், யார் வெற்றி பெற்று 2026 மிகப்பெரிய லீடர் ஆக போகிறா அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நல்ல தொகுப்பு. மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நண்பர்களே, 2026 ராயல் ரம்போ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா 2025 இயர் சொதப்புனர் ஜே ஊசோனால தான். கிட்டத்தட்ட ராயல் ரம்போ மாதிரிலாம் முந்தி இல்லைங்க, ரசல்மேனியாவோட பெரிய மவுஸ் கிடச்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு 2025 ஹையஸ்ட் ஆடியன்ஸ் ரெக்கார்டு படித்ததே ராயல் ரம்போ தான். ரசல்மேனியா கூட படைக்கலாங்க. ரசல்மேனியாவை காட்டிலும் 15,000 ஆடியன்ஸ், கிட்டத்தட்ட 74,000 ஆடியன்ஸை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஷோவாக நடந்தது ராயல் ரம்பிள். இந்த வருஷமும் 80,000க்கு மேலே நடக்க போகுது. ஸோ ரசல்மேனியாவை விட பெரிய ராயல் ரம்பிள் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பெரிய பேர் எடுக்குது. ஸோ 2025 சொதப்புன ஜே ஊசோ மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா ராயல் ரம்பை வெற்றி பெற்றாதான் அதை வச்சு ரசல்மேனியா ஸ்டோரியை பில்டப் பண்ண முடியும். ராயல் ரம்பை வெற்றியே சொதப்பலாயிட்டுன்னு வைங்களேன், ரசல்மேனியா ஸ்டோரியை ஒன்றுமே பண்ண முடியாது. சவுதி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் இல்லைங்க, யார் வந்தாலும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது மாதிரி. இப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி பிடிக்கலன்னா அமெரிக்கன்ஸ் மக்கள் மாதிரி பூ பண்ணுறாங்க. இப்போது சவுதி ஆடியன்ஸுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்தியன் ஆடியன்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஆடியன்ஸ் மாதிரி தான். ஒருத்தரை பிடிக்கலன்னா பூ பண்ணுவாங்க, பிடிச்சிருக்குன்னா ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில் 2026 ராயல் ரம்போ வெற்றி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில பேர் தான் ஏதுவாக இருக்கிறாங்க, வெற்றி பெறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. நான் அவங்கள எப்படி ஒப்பிடுறேன் தெரியுமா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற பங்கு அல்லது ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற இன்னொருத்தர் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருக்கிற கோடி ரோட்ஸ். இப்போ இவங்க கூட தான் ரசல்மேனியாவில் ஒருத்தர் மோதணும். அப்படி ஒருத்தரை WWE இப்போ தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க போகிறதே பிரான் பிரேக்கர் தான். 2026 பிரான் பிரேக்கர் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறதுக்கு ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆகிருந்தது. ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக சிஎம் பாங் எதிர்த்து அப்கமிங் ஷோஸில் மோத போகிறாரு. 2025 ராயல் ரம்பிளில் நல்ல பர்ஃபார்மன்ஸை ரசிகர்கள் மத்தியில் காட்டினார். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஆஃப் த ரசலராக இருக்கிறதே இப்போ பிரான் பிரேக்கர் தான். ஸோ கண்டிப்பாக அவர் வின் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுங்க. பிரான் பிரேக்கர் இப்போ ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறாருன்னா ராயல் ரம்போ அவர் வெற்றி அப்படிங்கிறது தேவையில்லை. ஒருவேளை பிரான் பிரேக்கர் சிஎம் பாங்கை எதிர்த்து மோதுறாருல ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக, அதில் அவர் வெற்றி பெற்றுட்டார்னா ஒருத்தர் ராயல் ரம்பை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க. அதாவது பிரான் பிரேக்கர் ஜனவரி 5 ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டா ரசல்மேனியாவில் இவர் காப்பனண்டாக இவர் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. வேறு யாருமே கிடையாது, செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரான் பிரேக்கருக்கு பெஸ்ட்டு ஸ்டோரியாக ரசல்மேனியாவில் ரசிகர்கள் எதிர்பார்க்குறத பூர்த்தி செய்கிற மாதிரி வேறு யாரால் கொடுக்க முடியும்? ஹெவி வெயிட் சாம்பியனாக பிரான் பிரேக்கர் இருந்தார்னா அவரை எதிர்த்து மோதுறதுக்கு, ஏன்னா அந்த டீம் பிரேக்கப் ஆகிட்டு செத்ரான் ஸ்டோரி. ஸோ ரசல்மேனியாவுக்கு ஏற்ற ஒரு மேட்சாக பிரான் பிரேக்கர் வெர்சஸ் செத்ரான்ஸ் இருக்கும். ஸோ WWE பார்த்தீங்கன்னா இதை வச்சு பில்டப் பண்ணுவாங்க. ஒருவேளை நான் சொல்கிறது ஒருவேளை 100%லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சமீபத்தில் செத்ரான்ஸ் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆக போகிற பிரான் பிரேக்கரை கெடுக்கிறதுக்காகவே வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சில செய்திகள் இருக்குது. ஸோ நான் ஒருவேளை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறேன். ஒருவேளை பிரான் பிரேக்கர் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டா ராயல் ரம்பில் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகி ராயல் ரம்பில் வெற்றி பெற்று ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிற பிரான் பிரேக்கரை எதிர்த்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிப்பா, பிரான் பிரேக்கர் ஜனவரி 5 ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகலை. அப்போது அந்த கதை எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னா, அப்போ பிரான் பிரேக்கர் ராயல் ரம்பிள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா பிரான் பிரேக்கர் சாம்பியனாக இருந்தால் செத் ராலின்ஸ் சேலஞ்ச் பண்ணி ரெசல்மேனியாவில் மேட்ச் வைக்கலாம். அல்லாத பட்சத்தில் பிரான் பிரேக்கர் ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகாட்டா ராயல் ரம்போ அவருக்கு சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்குது. அதை பயன்படுத்திக்கிட்டு பிரான் பிரேக்கர் ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரெசல்மேனியாவில் ஈச் ஒன் சாம்பியன்ஷிப்பாக போகலாம். சரிப்பா, இப்போ ஹெவிவெயிட் சாம்பியனாக இருக்கிறது சிஎம் பங்கு தான். அப்போது சிஎம் பங்கு கூட யார் ரெசல்மேனியா மட்டும் போதுவார்? இப்போ அவர் ஹெவிவெயிட் சாம்பியன் இருக்கார், பிரான் பிரேக்கர் சாம்பியன் ஆகலை, ரெசல்மேனியாவில் வரைக்கும் அவர் தான் சாம்பியன் அப்படின்னா அவரு கூட போகிறதுக்கு யார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி பார்க்கும்போது 2 பேரோட பேர் இருக்குது. ஒன்று ப்ராக் லெஸ்னர். ப்ராக் லெஸ்னர் சமீபத்தில் சிஎம் பங்குக்கும் அவருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஏற்பட்டுச்சு. ஸோ ப்ராக் லெஸ்னர் ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரெசல்மேனியாவில் பங்கு கூட மோதினார்னா அந்த மேட்ச் ஒரு பெரிய லெவலில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், ரசிகர்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும். சரி, இதில் ரோமன் ரெயின்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுற லிஸ்ட்டில் ரோமன் ரெயின்ஸ் இல்லை. நான் சொல்கிறத கேளுங்க ஃபஸ்ட்டு. ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதுறதுல இவர் இல்லை. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுடைய ட்ராக்கு வேறு. ஸோ இந்த லிஸ்ட்டிலேருந்து நம்ம தூக்கிடலாம். சரி, வேறு யார் சிஎம் பங்க் கூட மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரெயின் ஜெனரல் குந்தரோட பேரை நான் சொல்லுவேன். குந்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், குந்தருக்கும் சிஎம் பங்குக்கும் அந்த பழைய கணக்கு தீர்க்க வேண்டியதுக்காக பழைய கணக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் வெற்றி பெற்று அவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகிறதுக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பிரான் பிரேக்கர் சாம்பியனானால் செத் ராலின்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அல்லாத பட்சத்தில் பிரான் பிரேக்கரோ அல்லது ப்ராக் லெஸ்னரோ அல்லது குந்தரோ, இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் ராயல் ரம்பை வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக ரெசல்மேனியாவில் மோதுறாங்கன்னா இந்த 4 பேருடைய பேரை தான் நான் பிக் பண்ணுவேன். 4 பேரில் ஒருத்தர் மோதுவாங்க அப்படின்னு. சரி, ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பக்கமே சொல்லிட்டு இருக்குதே, அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குதே, அந்த பக்கம் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சிம்பிள். சரிப்பா, கோடி ரோட்ஸுக்கு ஏன் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நான் சிஎம் பாங்குக்கு ஒரு 4 பேரை சொன்னோம்ல, அந்த மாதிரி 4 பேர்லாம் 4 மூலையில் இல்லை. அவருக்கு இருக்கிறதே 2 ஆப்பனண்ட் தான். கோடி ரோட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்ச்சில் நிறைய பேர் கூட மோதிட்டார். ஸோ அவருக்கான சாம்பியனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி யாருமே இல்லை. அண்ட் ரால சொன்ன நான் ப்ராக் லெஸ்னரோ மற்றவங்களோ இந்த சாம்பியன்ஷிப்புக்காக கோடி ரோட்ஸ் கூட மோத வாய்ப்பு இல்லை. ஸோ பிரான் பிரேக்கர் ஒருவேளை ராயல் ரம்பை வெற்றி பெற்று அவர் ஸ்டோரியை மாற்றி கோடி ரோட்ஸ் கூட ரெசல்மேனியாவில் விளையாடலாம். ஆனால் அவருக்கு செத் ராலின்ஸ் கூட பகை இருக்குது. இவங்க எல்லாம் ரா டீமில் இருக்கிறாங்க, சிஎம் பங்கு இருக்கார். ஒருவேளை சிஎம் பங்கிட்ட தோற்று போனாலும் அந்த ரிவெஞ்சுக்கு யார் காரணமோ அவர் கூட தான் மோதுவார். ஸோ ராயல் ரம்பை வெற்றியில் இவரை தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வெற்றி பெற்றாலும் அவர் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் தான் போவார். ஸோ கோடி ரோட்ஸுக்கும் பிரான் பிரேக்கருக்கும் கதை செட் ஆகாது. சரி, அப்போ யார் தான் கோடி ரோட்ஸ் கூட ரெசல்மேனியாவில் விளையாடுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஒன் அண்ட் ஒன்லி வி த ஒன் ரோமன் ரெயின்ஸ். கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமா? எஸ். ஒரு வேளை நான் இப்போ ஒரு 4 பேர் சொன்னோம்ல, 5வது ஒருத்தர் இந்த ராயல் ரம்பை வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அந்த 5வது ஆள் ரோமன் ரெயின்ஸ் தான். ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் பழைய கணக்குகள் பலது வாங்கியிருக்குது. இன்னொரு விஷயம் என்னதுன்னா, ராயல் ரம்பில் ரோமன் ரெயின்ஸ் வெற்றி பெற்றுட்டால் ரெசல்மேனியா வர வரைக்கும் அந்த ஸ்டோரி பிச்சுக்கும். மீண்டும் ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கும் கோடி ரோட்ஸ் ரசிகர்களுக்கும் பெரிய பிரச்சனை வரும். ஸோ பார்ட் 3க்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் தொலைச்ச அதே தங்கத்தை தேடி ஒரு கேஜிஎஃப் வேட்டைக்கு தயாராவார். ஸோ சிஎம் பாங் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் ஸ்டோரிலாம் முடிஞ்சிருச்சு. அது பெரிய ஃபேன்ஸ் எதுவும் பார்க்கல. ஆனால் 2 தடவை பார்த்த மேட்சாக இருந்தாலும் 3வது தடவை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ரசிகர்கள் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச் தான். இதுக்கு முன்னாடி ரோமன் சாம்பியனாக இருந்தார். கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பை வெற்றி பெற்று அந்த தங்கத்துக்காக போனார். இப்போ அந்த தங்கம் கோடிக்கிட்ட இருக்குது. ஸோ மீண்டும் அதே போல், அதாவது கோடி எப்படி ரோமன் பக்கம் போனாரோ அதே மாதிரி ரோமன் கோடியை தேடி, நோ நம்பர் 1 கண்டெண்டர், நோ ஒன், நீ எப்படி வந்தியோ அதே பாதையில் ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்புக்காக போனால் அது உண்மையிலேயே ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கும். ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய க்யூரியாசிட்டியை உருவாக்கும். ஸோ
கோடி ரோட்ஸுக்கு எதிராக ஒருத்தர் மோதுறாருன்னா கண்டிப்பாக ஒரு ரோமன் ரெயின்ஸ் தான். ஸோ அவர் ரோமன் ரெயின்ஸ் தான் ராயல் ரம்போ 2025 வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சொன்னதில் நான் ஒரு 4 பேரை சொல்லியிருப்பேன், ஒரு 5 பேர் சொல்லிட்டேன்னா, ஒன்று செத் ரோலன்ஸு, அதுக்கு அவர் பிரான் பிரேக்கர் சாம்பியனாக இருக்கணும். ஸோ அதுக்கு கேள்வி தான். 2வது பிரான் பிரேக்கர், அது பிரான் பிரேக்கர் அவர் வந்து இப்போ சாம்பியன்ஷிப்பாக மோதாரு, இல்லாட்டா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. 3வது ப்ராக் லெஸ்னர், 4வது குந்தர், 5வது ரோமன் ரெயின்ஸ். இதில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னது சும்மாலாம் சொல்லலை, இப்போ நடக்கிற நடப்பு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.